ரொம்ப மூச்சு திணறல்ல வந்தேன். பேசவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. திரும்பி வீட்டுக்கு போகணுன்ற ஒரு டவுட்ல வந்தேன். எல்லா டாக்டருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பிரைவேட்ல கூட இப்படி சொல்ல மாட்டாங்க. நம்ம சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையில் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸர் கண்ணன் சார் தலைமையில் நுரையீரல் இரத்த குழாயில் அடைப்பு பல்மனரி த்ராம்பஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நார்மலாக நம்ம மருந்து செலுத்தி தான் ஊசி மூலமாக மருந்து செலுத்தி அது கதைதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. மேசிவ் எம்போலிசம் த்ராம்பஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ஒரு 2 விதமான கேஸ் அவங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அதை பாராட்டுறதுக்காக தான் இப்போ நாம் இது பண்ணியிருக்கிறோம். ஒரு பேஷண்ட் 64 வயசு. அந்த கேஸில் மேசிவ் த்ராம்பஸு. ஸோ இவங்க என்னன்னா ஊசி மூலமாக போய் அந்த நுரையீரல் இரத்த குழாய்க்குள்ளே போய் அந்த த்ராம்பஸை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதனால அந்த மூச்சு திணறல் சரியாகி அவங்க உயிர் காப்பாற்றி இருக்கிறாங்க. இதை அரசு மருத்துவமனையில் CMCHISல நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இவ்வளவு பெரிய ஒரு உயரிய சிகிச்சை பண்ணியிருக்குது. இன்னொரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காலில் ஒரு சின்ன கட்டி ஹெமாஞ்சியோமான்ட்டுன்னு அதுலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக த்ராம்பஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ அது என்ன ஆச்சுன்னா வலது இடது 2 ஃபெமரல் வெயின்லையும் த்ராம்பஸ் ஆகி ஐவிசியும் த்ராம்பஸ் ஆகிட்டு அவங்களுக்கு பல்மனரி த்ராம்பஸும் வந்தது. ஸோ அதை மருந்து மூலமாக கரைச்சிட்டு திரும்பியும் அது வந்துட்டே இருக்குது. அப்படிங்கிறதுக்காக கீழ் வழியாக போக முடியாது, ஏன்னா இங்கே கீழே அடைப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால ஜூகுலர் வெயின் வழியாக போய் ஐவிசி ஃபில்டர்னா அது ஒரு அம்பர்லா மாதிரி கொடை மாதிரி இதுக்கு மேலே நமக்கு அந்த ரத்தம் உறைந்த துகள்கள் மேலே நுரையீரல் இரத்த குழாயை பாதிக்காத வகையில் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கிறாங்க. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த நுரையீரல் இரத்த குழாய்களில் அடைப்பு இருக்கிறதுனால இறந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ மருந்து மூலமாக சிகிச்சை செய்வது மற்றும் இந்த மாதிரி ஊசி மூலமாக சிகிச்சை செய்வது பல்மனரி த்ராம்பெக்டமி பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்கில்ஃபுல் டாக்டர்ஸ் இருக்காங்க. இது எல்லாமே CMCHISல நம்ம இந்த அரசு மருத்துவமனையில் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்கிறோம். I appreciate the entire cardiology team for their dedicated, skillful work. எதனால இந்த பிரச்சனை வருது? அப்படி வந்தா நம்ம உடனே மருத்துவமனை அதாவது ரத்தம் உறைதல் அப்படிங்கிறது பல காரணங்கள்னால வரலாம். மெயினாக இப்போ போஸ்ட் ஆபரேட்டிவ் பீரியடு அது மாதிரிலாம் பார்க்கும்போது நாள் கழித்து நடக்க ஆரம்பிக்கிறது, அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறதுனால, ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ், போஸ்ட் டெலிவரி, அதுபோல் ஹைப்பர் கொயாகுலபிள் ஸ்டேட்ஸு, இந்த ஃபேக்டர்ஸ் டெஃபிஷியன்சிஸு. ஸோ அந்த மாதிரி இதில் எல்லாம் பலவிதமான காரணங்கள் இருக்குது. ரத்தம் உறைதல் அதிகமாகிறதுக்கான ட்ராமாலையும் வரும் அந்த மாதிரி. ஸோ இந்த ரத்தம் உறைதல்ங்கிறது அதிகமாகிறதுனால தான் இந்த இது வருது. முதல்ல டிவிடி காலில் ரத்தம் உறைந்து அதனுடைய துகள்கள் தான் நுரையீரல் இரத்த குழாய்களுக்கு போய் நுரையீரல் இரத்த குழாய்களில் மிகவும் அதிகமான அளவில் பாதிப்பாயிடுச்சுன்னா அந்த இன்டர்மீடியட் அந்த மேசிவ் பல்மனரி த்ராம்பஸ் வந்ததுன்னா அவங்க உடனடியாக இறந்து போகிற அளவுக்கு மூச்சு திணறல் மற்றும் ப்ராப்ளம் வரும் நமக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் ரொம்ப அருமையாக டாக்கிள் பண்ணி நிறைய கேஸ் பல்மனரி எம்பாலிசம் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம ஹாஸ்பிட்டலில். சிடிலையும் எம்ஆர்ஐலையும் சரி சிடி ஆன்ஜியோ பண்ணி எந்த அளவு பரவி இருக்கு, எவ்வளவு த்ராம்பஸ் பர்டன் அப்படின்னு கரெக்டாக ரிப்போர்ட்டும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க ஸ்கேனில். அதை ரொம்ப அருமையாக நம்ம கார்டியாலஜி டீம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ நல்ல சிகிச்சைகள் ஈஸியாக ஃப்ரீயாக முதலமைச்சரினுடைய விரிவான மருத்துவ இன்சூரன்ஸ் திட்டம் மூலமாக நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த பேஷண்ட் 64 வயசு பேஷண்ட் ஒன்று பண்ணது மேசிவ் பல்மனரி எம்பாலிசம் பேர். முழுமையாக அடைச்சி போய் மூச்சு திணறல் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆனதுனால எடுத்த பின்னாடி அவங்க நல்ல முறையில் செயல்படுறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அடுத்த இன்னொரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் பண்ணது என்னன்னாக்கா இன்டர்மீடியட் கேட்டகரினா முழுமையாக அடைப்பு இருக்காது, 70% அடைப்பு இருக்கும், 30% அடைப்பில் ரத்த ஓட்டம் போயிட்டு இருக்கும். பேஷண்ட்டுக்கு அவ்வளோ கிரிட்டிக்கல் இல்லாகாது. இந்த பேஷண்ட்டுக்கு 70% போய் அடைப்பு இருந்ததுனால இதுக்கு எளிமையான சிகிச்சையான ரத்தம் கரைதல் அப்படிங்கிறது செப்டோகைனஸ்ங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ரத்தத்தை கரைச்சோம்.
பட் இந்த பேஷண்ட்டுக்கு வலது பக்க காலில் ஒரு சின்ன ஹெமாஞ்சியோமான கட்டி இருந்ததுனால அடிக்கடி ரத்தம் உறைஞ்சு உற்பத்தி ஆகி கொண்டே இருந்ததுனால வலது பக்க காலிலேருந்து இடது பக்க காலுக்கு பரவுச்சு. இது மறுபடியும் திரும்பி திரும்பி மேலே போயிட்டே இருந்தாக்க ஒவ்வொரு வாட்டியும் இதுக்காக அந்த திராம்படைஸுங்கிறத பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு வாட்டி பண்ணால் மறுபடியும் 5 வருஷத்துக்கு அந்த மருந்து செலுத்த முடியாது. ஸ்ட்ரெப்டோகைனஸுங்கிறது அலர்ஜிக்கலாக வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம முதல்ல ஒரு அணுகி கேட்டபோது அவங்க வந்து இது மாதிரி ஐவிசி ஃபில்டருங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாமே, நீங்கள் நம்ம சென்டருக்கு பண்ணலாமே முத அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த ரொம்ப தைரியம் கொடுத்து அந்த ஃபில்டரை வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. இல்லைன்னா நாங்கள் ரொம்ப சிரமம் அதை வாங்கி கொடுத்து எங்களை என்கரேஜ் பண்ணி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி இதுக்கு நாங்கள் என்ன யூஸ்லாம் என்ன பண்ணாங்க, தொட வழியாக போய் தான் அந்த ஃபில்டர் வைப்பாங்க. 2 பக்க தொடையிலுமே ரத்தம் உறைஞ்சிருக்கனால புதுதாக கழுத்தில் இருக்கக்கூடிய ரத்த குழாய் மூலியமா வலது பக்க ஹார்ட்லேருந்து நுரையீரல் கிட்னிக்கு கீழே வர அந்த ரத்த குழாயில் அந்த ஃபில்டர் மாதிரி வச்சு அதை ஃபர்தராக மேலே நீந்தி போகாத அளவுக்கு இந்த ஃபில்டருங்கிற முறை என்னன்னாக்கா அடிக்கடி உற்பத்தி ஆகிறது மறுபடியும் நுரையீரல் போயிட்டே இருக்கும். அந்த ஃபில்டர் வச்சுட்டோம்னா அது ப்ரிவென்ட் பண்ணிடும், மேலே ஃபர்தராக மைக்ரேஷனாக ப்ரிவென்ட் பண்ணிடும். இப்போ இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னா ஃபர்தராக அந்த மாதிரி ரத்தம் உறைஞ்சி நுரையீரல் போகாமல் தடுத்துட்டோம். உள்ளே இருக்கிற ரத்தத்தை கரைக்கிறதுக்காக நம்ம வாய் வழியாக மாத்திரை கொடுப்போம். இது யூஸ்வலாக 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரலாம் அந்த ரத்தம் கம்ப்ளீட்டாக கரையந்தனி கொடுப்போம். அதுக்கான சிகிச்சை முறை பண்ண பின்னாடி பேஷண்ட் முழுமையாக நார்மல் ஆகிட்டாங்க. இந்த 2 பேஷண்ட்டுமே வரும்போது சடனாக மூச்சு திணறல் வந்தாங்க. மூச்சு திணறல் வந்த உடனே நம்ம என்ன நினைப்போம், சடனாக மூச்சு திணறல்னா ஹார்ட் அட்டாக்காக நினைப்போம். இது டிஃப்ரெண்ட். இது இந்த பல்மரி எம்பாலிசம்ங்கிறது இப்போ நம்ம ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னாக்கா கோவிட் எராக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் நிறைய வருது. இது மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாக போகிறது 5லேருந்து 10% தான் கிரிட்டிக்கலாக போகிறது எம்பாலக்டமிக்கு நாங்கள் பண்ணுறோம். மற்றது 20லேருந்து 25% வந்து சப் மேசிவ் எம்பாலிசம்ங்கிறது நம்ம ஊசி மருந்துலேயே கரைஞ்சிருது. மீதி 60% நம்ம ஓபியாவே வைத்தியம் பண்ணலாம். சின்ன கட்டியாக இருக்கும் அது ஓபியாவே நாங்கள் மாத்திரை மருந்து கொடுத்து பண்ணிடுவோம். இதில் முத நாங்கள் பண்ணுறோம். இதுக்கு வந்து எங்கள் முதல்வருடைய ஒத்துழைப்புனால தான் எங்களுக்கு அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய சாதனையாக இருந்தது. இது நாங்கள் இனிமேல் முழுமையாக செய்வோம். மேடமுடைய முழு ஆதரவு எங்களுக்கு இருக்குது. அதனால் கான்ஃபிடண்ட்டாக பண்ணுவோம். ரொம்ப கண்டிஷனில் தான் வந்தேன், பொழைப்பானான்ற டவுட்டில் தான் வந்தேன். சாருங்க எல்லாம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணதுனால இப்போ நல்லா இருக்கேன். எந்த மூச்சு திணறல் மயக்கம் வந்தது, பொழைப்பானான்ற சந்தேகத்தில் வந்தேன். சாருங்க எல்லாம் கேர் எடுத்து பார்த்து நான் அப்பயும் 9 சொன்னேன் வெளியில் போகலான்னு. சார் எவ்வளோ உனக்கு எல்லா நாள் நாங்கள் பார்த்துக்கிறோமா, நீ ஒன்றும் பயப்பட வேணாம்னு சொல்லி இன்னைக்கு எல்லா டாக்டருமே ஒத்துழைப்பு கொடுத்ததுனால நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். இன்னும் ரொம்ப கஷ்டம். ஃபீல் பண்ணாதீங்க. இல்லை நான் வந்த கண்டிஷனில் ரொம்ப கண்டிஷனில் தான் வந்தேன். திருப்பி வீட்டுக்கு உயிரோட போவேனான்ற பயத்தில் தான் வந்து சார் உனக்கு என்ன இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோமா, நீ ஒன்றும் பயப்படாதுன்னு சொல்லி காலில் இருக்க கட்டினால ஹார்ட்டில் பாதிக்குதுமான்னு சொல்லி அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு ஹார்ட்டில் சென்ட்டு வச்சுருக்காங்க. இப்போ நல்லா இருக்கேன் சார். 4 லட்சத்துக்கு மேலே செலவாயிருக்குங்க சார். எனக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லை. சார் உனக்கு நான் கேர் எடுத்து பார்த்துக்கிறோமா, நீ ஒன்றும் பயப்படாதுன்னு எல்லா சாருமே எனக்கு சொல்லவும் நான் சரின்ட்டு வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிட்டேன். இல்லை எல்லாருமே நல்லா வெளியில் போயிருந்தா கூட எனக்கு இவ்வளோ இது இருந்திருக்காது. எல்லா டாக்டருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு இந்த சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் பார்த்துக்கிறேம்மா, நீ எங்கேயும் இது பண்ண வேண்டாம், நல்லா கிளியர் பண்ணி தாம்மா அனுப்புவேன். எல்லாரும் வந்தோடனே போகிறாங்க நீ நினைக்காத, உனக்கு உடம்புக்கு என்ன நாங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்யறோமா அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரியே செஞ்சுட்டா. இல்லை வந்த கண்டிஷன் அப்படி ரொம்ப மூச்சு திணறல்ல வந்தேன், பேசவும் முடியாது சாப்பிடவும் முடியாது, கஷ்டப்பட்டாங்க. டாக்டரும் எல்லாருமே பரவாயில்ல கேர் எடுத்து பார்த்து அப்படிதான் நினைச்சேன். திரும்பி வீட்டுக்கு போகணுன்ற ஒரு டவுட்ல வந்தேன். எல்லா டாக்டருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பிரைவேட்ல கூட இப்படி சொல்ல மாட்டாங்க. எனக்கு வந்த எல்லா டாக்டருமே 8 டாக்டருமே நல்லா இல்லை. நான் ஜிஹெச்சுக்குனாவே கொஞ்சம் கஷ்டப்படுவேன். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு ப்ரைவேட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் இதுதான். இவங்க எல்லாருமே பரவாயில்ல, நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டதுனால இப்போ நான் நல்லா இருக்கேன்.